அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் இரட்சிக்கப்படுவாள் என்றார். இன்றைய தினத்தில் இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் ஆண்டவராகிய இயேசு இருந்தபோது ஒருவன் வந்து அந்த ஜெப ஆலய தலைவனுடைய சமூகத்தில் அவன் சொல்லுகிறான், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். பயந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையான வார்த்தைகளை அவன் கேட்கிறான். அப்பொழுது அவன் நேசித்த அவனுடைய ஒரே மகளை அவன் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஆண்டவர் இயேசு அவன் வீட்டுக்கு வந்து, ஆண்டவராகிய இயேசு அங்கே ஒரு அற்புதங்களை செய்கிறார். பயப்படாதே என்று அந்த ஜெப ஆலய தலைவனிடத்தில் சொன்னது மாத்திரமல்ல, விசுவாசம் உள்ளவனாயிரு. யோபு சொல்லுகிறார் 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க கூடாத காரியம். ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த கால வேளையில் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் பண்டிகை நாட்களில், பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை காண வேண்டும் என்றால் முதலாவது நம்ம ஒரு விசுவாசிக்க வேண்டும். அற்புத அடையாளங்களை பார்த்த பின்பு விசுவாசிக்கிறது அது விசுவாசம் அல்ல. காணாதவைகளை விசுவாசிக்க தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி யோவான் 1:12 நாம் கவனிக்க முடியும். இந்த விசுவாசம், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய நாமத்தில் நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? அது ஒரு விடுதலையை கொடுக்கிறதாக இருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீயானவள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆனால் அந்த சிறியானவள் சொல்கிறார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, சிறியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பும்படி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இதுதான் விசுவாசத்தில் தேவன் பேரில் அவர் என்ன சொன்னாலும் அங்கே அவரை விசுவாசிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகுகிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையான காரியங்களை, நோய்களை, வியாதிகளை, கஷ்டங்களை, பாரங்களை எல்லாம் நீக்கி போடுகிறதா இருக்கிறது. மத்தேயு புஸ்தகம் அந்த 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் வந்து அவர் பணிந்து, ஆண்டவரை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தம் ஆக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு சித்தம் உண்டு, சுத்தம் ஆகு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அவனை தொட்டு உடனே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்குகிறது. அந்த குஷ்டரோகி விசுவாசித்தான். அவன் வாழ்க்கையில் இருக்க குஷ்டரோகங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போயிட்டு. அது மாத்திரமல்ல, நாம் விசுவாசிக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதை நாம் மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானாம், மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானாம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதுதான் விசுவாசத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. வார்த்தை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. அந்த விசுவாசம் நோய்களிலிருந்து விடுதலை தருகிறது. அந்த
விசுவாசம் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது. இந்த நாளிலே நாம் பயப்படாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நாம் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படியாக நாம் விசுவாசித்த தேவ மகிமையை காண்போம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.